தமிழ்நாட்டில் இப்போ வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குண்ணே. அதுக்கு பொதுமக்களுக்கு என்ன சார் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்குது? சுந்தர ஆரம்பிச்சுங்க. இல்லை, இப்போ தமிழகத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு, வரலாறு காணாத அளவிற்கு வெயிலினுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக சென்னையெல்லாம் விட திருச்சி மாவட்டங்களிலே டெல்டா மாவட்டங்களிலே வெயில் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது. அதனால் இந்த நேரம் பொதுமக்கள் மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அரசு இதை அறிவுறுத்தணும். அதாவது பொதுவாக அது ஒரு எப்படி நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுக்கணுமோ அதை அரசு அறிவுறுத்தணும். இதுவரை அரசு இந்த வெயிலினுடைய தாக்கத்தை பற்றியோ அல்லது இந்த வெயிலுடைய தாக்கத்திற்கு மக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் என்பதை பொறுத்தோ இல்லை அரசு சார்பில் என்ன நடவடிக்கை என்பதோ இதுவரை அறிவிக்காதது நிச்சயமாக வருத்தத்திற்கும் வேதனைக்குரியது. குறிப்பாக பார்த்திங்கன்னா பொதுமக்கள் இந்த நேரத்தில் உச்சி வெயிலில் நம்ம பயணம் செய்வதை அல்லது உச்சி வெயிலில் நீண்ட நேரம் நிற்பதை தவிர்த்து கொள்ள வேண்டிய. ஏன்னா ஸ்ட்ரோக் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியாக மருத்துவர்கள் சொல்கிறாங்க, வல்லுநர்கள் சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் அதிகமாக பிளென்டி ஆஃப் வாட்டர்ஸ், அதிகமாக தண்ணி குடிக்கணும், அதிகமாக மோர் குடிக்கணும். டீஹைட்ரேஷன் ஆயிரும். அதனால் அந்த டீஹைட்ரேஷன் ஆகாமல் தடுத்து கொள்வதற்காக பொதுமக்கள் அதிக அளவில் தண்ணீர் கொடுக்கணும். அதனால தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க தண்ணி பந்தலை திறக்க சொல்லிக்கிறாரு. இப்போ முதல் தண்ணி பந்தல் இப்போ புதுக்கோட்டையில் நகரச் செயலாளர் சேட் அவருடைய தலைமையில் இப்போ திறந்துருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் தொடர்ந்து எத்தனை நாள் இந்த வெயில் கொடுமை இருக்கிறதோ அத்தனை நாள் வரைக்கும் கண்டினியூஸாக இந்த தண்ணி பந்தல் தொடரும். ஏதோ காலையில் ஆரம்பித்து 1 மணி நேரம் மட்டும் இல்லை, காலையிலிருந்து மாலை வரை முழுமையாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே புதுக்கோட்டையில் தண்ணி பந்தல் நம்ம சிறப்பாக பாசற சார்பாக எல்லாருமே மாவட்ட கழக சார்பாக சிறப்பாக நடத்தியிருக்கிறோம். பாயிண்ட் நம்பர் 1, அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதிக்கு 5 இடங்களில் குறைந்தபட்சம் அந்த தண்ணி பந்தல் நடத்தணும்னு பொதுச்செயலாளர் அறிவுறுத்திருக்கிறார். அதுபோல் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷனில் பர்மிஷன் தாமதமாச்சு, இருந்தாலும் பொதுமக்களுக்கு கொடுக்கணுமேனு இப்போ நம்ம கொடுத்துட்ருக்குறோம். மக்கள் கியூவில் நிற்கிறாங்க. இது பாயிண்ட் நம்பர் 1ங்க. பொது சுகாதாரத்துறை அதே போல் இப்போ நீங்கள் கேட்டீங்க பறவை காய்ச்சல். இப்போ அண்டை மாநிலத்தில் கேரளாவில் பறவை காய்ச்சலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. எல்லையோரத்தில் உடனடியாக ஸ்க்ரீனிங் செய்யணும். எல்லையோரத்தில் தடுப்பு நடவடிக்கைகளை பொது சுகாதாரத்துறை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். இதுவரை மேற்கொண்டதாக எனக்கு தகவல் வரவில்லை. அதனால் உடனடியாக அதை தீவிரப்படுத்தணும். எல்லையில் இந்த பறவை காய்ச்சலில் நம்ம ஏதாவது பாதிக்கப்பட்ட நிலை இருக்கிறதா, கிருமி நாசினி அடிக்கிறோமா, ஸ்க்ரீன் பண்ணுறோமா, அதையெல்லாம் அரசு தெளிவுபடுத்தணும்னு கேட்டுக்கிறேன். வேறு ஏதாவது உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக நைட்ரஜன் சிறு குழந்தைகள் பயன்படுத்துகிற அது ரொட்டீன் ஒன்றுங்க. அதாவது இல்லை பொதுவாக அது எல்லா இடங்கள்லையும் இது மாம்பழ சீசன் இப்போ இனிமேல் தொடங்கிடும். பொதுவாக மாம்பழமாக இருந்தாலும் அது வாழைப்பழமாக இருந்தாலும் இப்போ வேறு பழத்தை நான் சொல்ல முடியாது. அதனால் இது பழுக்க வைக்கிறதுக்கு அவங்க நீங்கள் சொல்கிற அந்த கெமிக்கலை பயன்படுத்துவாங்க. ரொட்டீனாக உணவு பாதுகாப்புத்துறை ஸ்க்ரீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம். இல்லை, அதுதான் அதை தீவிரப்படுத்தணும்னு சொல்கிறேன் நான். இப்போ அதை நம்ம உணவு பாதுகாப்புத்துறை இன்னும் விழிப்போட கவனத்தோடு செயலாற்ற வேண்டும். அடல்ட்ரேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நம்முடைய மிகப்பெரிய எதிரி. அதனால் உணவில் கலப்படம் என்பது அது பயங்கர ஃபுட் அடல்ட்ரேஷன். ஆமாம், ஃபுட் அடல்ட்ரேஷன் ஃபுட் பாய்சனால் உடனடியாக மரணம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. ஃபுட் பாய்சன் அவ்வளோ ஈஸியாக உடனே மரணம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் உணவு பாதுகாப்புத்துறை இன்னும் விழிப்போடு செயல்படணும்னு வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இதெல்லாமே செயல்பட்டிருந்தால் இந்த பத்திரிகையில் நீங்கள் கேள்வியே கேட்டிருக்க மாட்டீங்க. இந்த துறை செயல்பட அப்படின்றனால தான் உணவு பாதுகாப்புத்துறை பற்றிய கேள்வி உங்கள்கிட்ட இருந்து வருது. இப்போ பறவை காய்ச்சல் பற்றிய கேள்வி வருது. இப்போ பொது சுகாதாரத்துறை இல்லை இந்த வெயிலுடைய தாக்கம், இதெல்லாமே சுகாதாரத்துறையினுடைய செயல்பாடுகள் தான். இப்போ நீங்கள் கேட்ட அத்தனை கேள்விகளுமே சுகாதாரத்துறையுடைய அங்கம். செயல்பட்டிருந்தால் இந்த கேள்விக்கு இடமில்லை. செயல்படாத காரணத்தில் தான் பத்திரிகையாளர்களாக நீங்கள் கேள்வி எழுப்புறீங்க. அதனால தான் நாங்களும் ஊடகத்துறை வாயிலாக அரசினுடைய கவனத்தை ஈர்க்கிறோம், அரசை வலியுறுத்துகிறோம், வருத்தப்படுறோம், வேதனைப்படுறோம். இனியாவது அரசு உடனே இந்த நிமிடத்திலேயாவது உடனே சுகாதாரத்துறை விழித்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டீங்க. இப்போ கேட்டதுலேயே பொதுவாக இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா காவிரி தண்ணீரை அதிமுக ஆட்சியில் முழுமையாக வழங்கினோம், முறையாக வழங்கினோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் புதுக்கோட்டை நகராட்சிக்கு தண்ணி வந்தது. கிராமப்புறத்தில் கிட்டத்தட்ட 320 கோடி 310 கோடி 2 ஸ்கீமை கொடுத்து 5000க்கு மேற்பட்ட கிராமங்கள் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பயன்படுத்தி, தமிழ்நாடு முழுக்க வெயில் கடுமையாக இருக்கிறனால கிரவுண்ட் லெவல் தண்ணி ரொம்ப ஆழமாக போயிடுச்சு. ஸோ காவேரி தண்ணி இப்போ பற்றாக்குறை இருக்குது. இது அரசு தீர்க்க நடவடிக்கை எடுக்கணும். எல்லா இடங்களையும் மக்கள் போராட்ட மனநிலையில் இருக்கிறாங்க. நேற்று கூட மலைக்குடிப்பேட்டில் போராட்டம் பண்ணாங்க. அதனால் இந்த புதுக்கோட்டை நகராட்சியில் தொடர்ந்து இதே நிலையிட்டால் நானே தரையில் இறங்கி
களத்தில் இறங்கி தரையில் அமர்ந்து போராட வேண்டிய நிலை வரும் என்று இந்த புதுக்கோட்டை நகராட்சியை நான் எச்சரிக்கின்றேன். அந்த நிலைக்கு எங்களை ஆளாக்காமல், பொதுமக்களை கஷ்டத்துக்கு ஆளாக்காமல், இப்போவே குடத்தை கையில் எடுத்துக்கொண்டு 2 வீலரில் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பயணம் சொல்லக்கூடிய நிலை இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. இன்னும் இந்த வெயில் வந்து நமக்கு இன்னும் உச்சத்தில் போகின்ற பொழுது கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கம் இதுவரை விழித்துக் கொள்ளவில்லை, மாவட்ட நிர்வாகம் விழித்துக் கொள்ளவில்லை, நகராட்சி தூங்கி கொண்டிருக்கிறது. மிக கடுமையாக நான் எச்சரிக்கிறேன் நகராட்சியை. இந்த தேர்தல் கமிஷனில் பர்மிஷன் வாங்கி நான் களத்தில் போராட வேண்டிய நிலை வரும் என்பதை நான் என்னுடைய கடுமையான எச்சரிக்கை தருகிறேன். விரைவில் போராட்டம் அதிமுக சார்பில் இங்கே புதுக்கோட்டையில் நடைபெறும். உங்களுக்கு வலுவாக